இப்படியே குலுக்குவோம். வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இனிப்பொண்டு தான் நாங்கள் இன்றைய செய்ய போகிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வெட்டு பலகாரம் செய்ய போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் இதால் 2 சுண்டு கோதுமை தான் எடுத்தேன். நான் பச்சை தான் எடுத்தேன். நல்ல வடிவாக அரிச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக எனக்கு இந்தளவு உப்பு காணும். இதுக்கு இவரை இனிப்பும் சேர்க்கிறது தானே, அதால் நான் உப்பை குறைச்சி சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது பச்சை தண்ணியில் சுட வச்சு கொண்டு வந்தேன். நான் தண்ணி சுடு தண்ணியெலாம் லேசாக விட்டு குழைக்க போகிறேன். இதை நல்ல கொதி தண்ணியாக விடக்கூடாது, அளவான ஒரு சுடு தண்ணியெலாம் குழைக்க வேணும். நல்ல வடிவாக குழைச்செடுத்தால் தான் எங்களுக்கு அந்த பலகாரம் பொங்கி வரும். நல்லா பிழைஞ்சு குழைக்க வேணும். நாங்கள் இதுக்கு அந்த கையில் ஒட்டாமல் கொஞ்சம் நாங்கள் தட்டேக்கில் கொஞ்சம் நல்லா தட்டுப்படுறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைக்கிறேன். கையிலையும் ஒட்டாது ஒரு தட்டேக்கையும் லேசாக தட்டலை. நாங்கள் எந்த அளவுக்கு பிணைஞ்சு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலகாரம் எங்களுக்கு நல்லா பொங்கி வரும். முறமுறண்டு பொங்கி வரும். நாங்கள் இதுக்காக பொங்குறதுக்காக ஒன்றுமே போட இல்லை. இப்போ பேக்கிங் பவுடர் அப்படி அப்பச்சூடா ஒன்றும் சேர்க்க இல்லை. எங்களுக்கு இது நல்லா குழாப்பட்டு வந்துட்டு இது ஒரு அரை மணித்தியால் நான் இப்படியே வைக்க போகிறேன். தட்டி வெட்டுறதுக்காக சின்ன சின்ன உருண்டையாக இப்போ எடுக்க போகிறேன். இந்த உருண்டை எனக்கு காணும். இப்படி எல்லாத்தையும் உருண்டையாக்க போகிறேன். ரெண்டா எனக்கு வெட்டிக்குள்ள லேசாக இருக்கும். நீங்கள் எந்தளவு பலகையில் வச்சு வெட்ட போகிறீங்களோ, பெரிய பலகைண்டா பெரிய உருண்டையாக எடுக்கலாம். எனக்கு ஓரளவு பலகை தான், அதால் இந்தளவு உருண்டையாக நான் எடுக்கிறேன். நான் இப்படி சின்ன சின்ன உருண்டை ஆக்கிட்டேன். இனி தட்டில் நான் வச்சு வட்டி எடுக்க போகிறேன். இந்த வெட்டு பலகாரம் எல்லாம் அம்மா நல்ல வடிவமாக எல்லாம் குழச்சி உருண்டையாக செஞ்சு எடுத்துட்டா நான் தான் இதில் உருட்டி எடுத்து எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன். இந்த பலகைக்கு மேலே கொஞ்சம் கோதுமை தடவி விடுவோம். ரெண்டாவது ஒட்டாமல் வரணும். நல்ல வழியாக பிரட்டி போட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு உருட்டி எடுக்கணும். நல்ல மெல்லிஸாக உருட்டி எடுக்கணும். அமர்த்தி போட்டு அதுக்கு மேலே வச்சு உருட்டி எடுப்போம். பாருங்க அப்படி தட்டையாக வந்துட்டு தண்டு. இன்னும் கொஞ்சம் நார்மலாக உருட்டி எடுத்தால் சரி. கஷ்டமான வேலை இல்லை, ஈஸி தானே இது செய்கிறது. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ மெல்லிஸாக உருட்டி எடுக்கிறோமோ அந்த அளவு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா பொங்கியும் வரும் இந்த பலகாரம். அதனால் நாங்கள் நல்ல மெல்லிஸாக உருட்டி எடுக்கணும். கொஞ்சம் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்துட்டு ஒட்டி கொண்டும் வருது இந்த கட்டையோட. இது இந்த சைடுகள் இந்த விளிம்புகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டி போட்டு பிறகு நடுவில் ஒரு ஷேப்பில் வருந்தானே அதனால் விரும்பின ஷேப்பில் வெட்டி எடுத்து பொறிச்சு எடுக்கிறோம். அதனால் இந்த சைடுகளை நாங்கள் வெட்டி எடுப்போம் ஒரு ஷேப்பில். செஞ்சு கொண்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு வித்தியாசமான கோழி ஒன்று நிற்குது. அந்த கோழியை பார்த்தீங்கன்னா அந்த தாடி வச்ச மாதிரி இருக்குது. அந்த கோழிக்கு இதெல்லாம் நிற்குது அந்த கோழி. நான் இப்போ ஃபுல்லாக அப்படியே வெட்டி எடுப்போம். ஒரு சைஸில் வச்சு எல்லாத்தையும் வெட்டினா சரி. நீட்டாக வெட்டிட்டு அப்புறம் குறுக்காக வெட்டி விடுறது தான். நாங்கள் இப்படி நீட்டாக வெட்டிட்ட மாதிரி இப்படி குறுக்கா வெட்டி எடுப்போம். வெட்டுறதுக்கு நல்ல கத்தியும் வேணும். இங்கே பாருங்க நாங்கள் எல்லாத்தையும் நல்லா துண்டாக வெட்டி எடுத்துட்டோம். பாருங்க நான் இப்போ தான் முதலாவது தடவை செஞ்சு வெட்டி எடுத்துருக்கிறேன். நல்ல வடிவாக வந்துருக்குது. அப்போ நாங்கள் இதை எடுத்து அங்கே வச்சுட்டு மிச்சமாகவும் இதே மாதிரி தான் செஞ்சு எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் இதை எடுத்து இந்த இதுக்கு போட்டு வைப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து கொண்டு வந்தேன். நான் ஒன்றா தான் எடுத்து கொண்டு வந்தேன். நான்
நான் இப்படி எடுத்துப்பா நம்ம எடுக்கிற மாதிரி ஒட்டுதான் அப்போ அம்மாவே கூப்பிட்டு எடுக்க சொல்லி போட்டேன் நான் வடிவா எடுக்கிறேன் வேறுங்க அப்படி வேகமாக எடுக்கிறான்னு. கொஞ்சம் சின்ன தான் பட்டி போட்டார் பரவாயில்லையா? முதலாவது தடவை தானே, ஃபஸ்ட் தானே. அடுத்தது நல்ல சேஃபாக வரும். எடுக்க பார்த்தேன்னா நான் ஆனால் இப்படியே நாங்கள் எடுத்து போட்டு எண்ணெய்க்கு போட ஒன்றா வரும், ஒட்டாது. பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டா நாங்கள் மாவு வடிவாக செஞ்சு போட்டு அதுக்கு மேலே உருண்டையை வச்சு ரெண்டாவது உருண்டையை வச்சு விட்டுவோம். முதலாவது உருண்டை அம்மா வடிவாக வரையிலையும் எடுத்தேன், சின்ன சின்ன நான் வெட்டிட்டேன்னா இப்போ இதை கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுப்பேன். அடுத்ததையும் பார்த்தீங்கன்னா உருட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இஞ்சால கொஞ்சம் விழுப்பட்டு கொண்டு வந்துட்டு அதை வெட்டி எடுத்துட்டு தான் நான் இதை செய்யணும். திருப்பி அடுத்த தடவை செய்ய அந்த மாவோட சேர்த்து குழச்சி போட்டு திருப்பி உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதை வெட்டுவோம் வடிவா. போன முறை சின்ன சின்ன வெட்டிட்டு சொன்னோம் அம்மா, நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டுவோம். நான் இது பொறுக்க வலிக்கிட்டேன்டா மெல்ல மெல்லமாக தான் பொறுக்கி கொண்டு இருப்பேன். நம்ம இப்படி இந்த சேர்த்து இது செய்ய நான் நசிச்சு விட்றேன், அது ஒட்டுது. இப்போ அம்மா கூப்பிட்டா அம்மா பார்த்தீங்கன்னா அது வேகமாக பொறுக்கி தருவா. இப்போ அம்மா வேற சொல்லுவாங்க ஒரு கடைக்கண்டு பொறுக்கி தரதுக்கு. அளவெல்லாம் சரியாக வந்துட்டு இப்போ ஓரளவு பலகாரம் நீட்டாக இருக்குது. இந்த கறிகளை இப்படி ஒருக்கா வெட்டி எடுத்து நீட் பண்ணி விட்டால் சரி. ரைட்டே நீ பொறுக்கி எடுக்க சரி. இதுக்குள்ளேயே நான் போட போகிறேன். இது ஒட்டாது, எண்ணெய்க்க போடையக்கு ஒன்றொண்டா கலண்டு வந்துடும். அம்மா வேகமாக பொறுக்க நான் மெல்ல மெல்லமாக பொறுக்கி எடுப்பேன். கரைவாசி புரிச்சு விட போகிறேன். பிஞ்சு பாருங்க, பிஞ்சு போச்சுது நான் பொறுக்கினது. இதைப்போ அடுத்த முறை செய்யக்கான் சேர்த்து செய்யணும். எல்லாமே ஒட்டுற மாதிரி தானே இருக்குது. எண்ணெய் பூசினது காணாது போல எடுக்கேன்னு. அப்போ நான் பொறுக்கினது சரி. எல்லாம் ஒட்டு இஞ்சி பாருங்க பிய்யுது. போட்டது காணாது. போட்ட நீங்களே போட்டனா ஆனாலும் காணாது போல எடுக்கேன்னு. என் கஷ்டமாக தான் கிடக்கு. இந்த ஒன்று தான் நான் எது பொறுக்கிறதுக்கு மற்றது ரெண்டும் பிஞ்சு போச்சுது. போன முறை நாங்கள் எல்லாம் உருட்டி எடுத்தது நிறைய பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் போயிடுது, அப்படியே பிஞ்சு வேற வழி கேட்டுட்டு. இப்போ இந்த முறை என்ன தடவைனா அதுக்கு மேலே கொஞ்சம் கூட போட்டு உருட்டி எடுப்போம். இல்லை ஃபுல்லாக பரவி போடுவோம். மாவை வச்சு உருட்டுவோம் வடிவா. இந்த மாதிரி பாருங்க வடை ரெண்டு பொறுக்கப்பட்டு வருது. தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு நாங்கள் மாவை தூவி வெட்டேக்குள்ள நல்ல வடிவாக ஈடுபட்டு வரும், ஒட்டாது. கஷ்டமே இல்லை. எங்களுக்கு என்ன 2 உருண்டை தான் கிடக்குங்க. எவ்வளோ நாங்கள் எல்லாம் வடிவாக தட்டி வெட்டி எடுத்துட்டோம். 2 உருண்டையும் நல்லா வடிவாக உருட்டி எடுப்போம் நாங்கள்.
எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் சட்டிக்கு அடுப்பில் வைக்க போகிறேன். நான் எண்ணெய் சேர்க்கிறேன், தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் கூட எண்ணெய் தேவை. ஓ, எண்ணெய் நல்லா கொஞ்சம் கூட இருக்கணும், நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பலகாரம் நல்லா பொங்கி வரும். நல்லா சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் இங்கே பாருங்க 4 சட்டியில் எல்லாத்தையும் வடிவாக வெட்டி வச்சுருக்கிறோம். போடுற சோத்துக்காக 4 சட்டியில் வச்சுருக்கிறோம். இதை தான் நாங்கள் எண்ணி போட்டு நல்ல வடிவாக பொரிச்சு எடுக்க போகிறோம். எனக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் எண்ணெயில் போடுறேன். நான் அபிஷனை போட விட அவருக்கு எண்ணெய் பழக்கம் இல்லை தானே, சுட்டு போடணுன்றதுக்காக நான் போட்டு விடுறேன். அப்படியே பொரிச்சு எங்களுக்கு கொஞ்சம் தான் வந்து இதை நாங்கள் அப்படியே தட்டி தட்டி திரட்டி விடுவோம். அதுதான் ஃபுல்லாக பொரியக்குள்ளே கலண்டு வரும். மெதுவாக தட்டி தட்டி விடுங்க. கொஞ்சம் பிரித்து விட்டால் நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே ஒட்டாமல் பிரிஞ்சு வருது. இது பாருங்க, அது நல்ல வடிவாக பிரிஞ்சு வந்துட்டு இங்கே பொங்கி கொண்டும் வருது. நல்லா பொரிக்க பிரிஞ்சு வந்து ஒரே வழியாக தானே இருந்ததெல்லாம் வடிவாக பிரிஞ்சு வந்துச்சு. சரி, வடிவாக கிண்டி விட்டால் பொரிஞ்சு வரும். நல்ல வடிவாக பொங்கியும் வரும். நாங்கள் இந்த வெட்டு பலகாரத்தில் இதுக்கு நாங்கள் சீனி பானி ஆச்சி ஊற்றி தான் இனிப்பு சேர்க்க போகிறோம். நீங்கள் விரும்பினா கொஞ்சம் சீனி போட்டு குழச்சும், அப்படியே குழக்கைக்கு நாங்கள் சீனியும் சேர்த்து குழச்சும் வெட்டு பலகாரம் செய்யலாம். அதோட உரைப்பு வேணுமுன்னா நாங்கள் கட்டத்தூள் போட்டு குழச்சு அப்படியும் நாங்கள் வெட்டு பலகாரம் செய்யலாம். உரைப்பாக செய்கிறேன். நல்ல பொன்னிறமாக வரும் மட்டும், நல்ல முறமுரண்டு வரும் மட்டும் நாங்கள் பிரட்டி விடணும். எங்களுக்கு எடுத்து பார்க்க கலகலண்டி இருக்க வேணும். ஒரு தொட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு கொஞ்சம் பறிஞ்சா காணும். எங்களை நல்ல பொன்னிறமாக வந்துட்டு முறமுரண்டு வந்துட்டு நான் இதை இறக்கி எடுக்கப்போம். ஓடிக்கே நல்ல கலகலண்ட சத்தம் கேட்குது எங்களுக்கு. நீங்கள் என்ன வடிவம் என்றாலும் இதை வெட்டி எடுக்கலாம். என்ன உங்களை பிடிச்ச வடிவத்தில் வெட்டி எடுக்கலாம். மெதுவாக போடுங்க. என்ன பறந்துடும். ரைட். எங்களுக்கு அடுத்ததும் பொரிஞ்சிட்டுது. நான் எடுக்கிறேன். அபிஷன் தான் உங்களுக்கு போட்டவர், நான் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வருது. நான் அடுத்ததை போடுறேன். இது நல்லா பொரி பட்டுட்டு நான் இதையும் எடுக்கிறேன். இதுதான் எங்களுக்கு கடைசி. எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன் நல்ல வடிவம். நான் இதால் 2 சுண்டு மா எடுத்தேன். நான் பானி ஆஜராகி இதாலே 1/2 கப் சீனி எடுத்துருக்கிறேன். இதை சட்டியில் போட போகிறேன். 1/2 கப்புக்கு ஒரு 1/4 கப் தண்ணி விடுறேன். இதெல்லாம் தண்ணி வைக்கிறது பானி ஆஜர். நாங்கள் இந்த பலகாரத்துக்கு சீனி பானி ஆச்சைக்கு அந்த பானின்ற பதம் முக்கியமாக பார்க்கணும். எங்களுக்கு ஒரு ஒற்ற தன்மையில் வரைக்குள்ள தான் நாங்கள் இந்த பலகாரத்தை போட்டு கிண்டுறோம். இப்படி தண்ணியாக இருந்தால் அதில் ஒட்டி கொள்ளாது, பலகாரத்துலேயே ஒட்டாது, இல்லாகி போய் விடும் பலகாரம். பதம் சரியாயிட்டுது. இங்கே இப்படி தொட்டு போட்டுகளுக்கு இப்படி இழுபணும். இப்படி ஒரு கம்பி பதம் வந்தாண்டா சரி, கம்பி பதம் என்று சொல்கிறது. இதுக்குள்ள நான் பலகாரத்தை கூட கிண்டா போகிறோம். எங்களுக்கு பதம் சரியாகிட்டுது. எல்லாத்தையும் துணி எடுத்து இருக்கும் அப்படியே இப்படி அட்டி விட்டாச்சு.
நான் இப்படி ஒருக்கா குலுக்கி விட போகிறேன் தூக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு விடக்கூடிய மாதிரி இனிக்கக்கூடிய மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக இந்த பலகாரம் செஞ்சு எடுத்துட்டோம். இது நல்ல இனிப்பாக நல்ல வடிவாக காய்ச்சி ஊற்றினது தானே. இப்போ இந்த பலகாரம் எல்லாம் நல்ல வடிவாக பிரட்டியோட நல்லா இருக்கும். இந்த பலகாரம் நல்ல இனிப்பாக இருக்கும். இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குமான்னு இந்த பலகாரம். ஏன்னா நல்ல நிறைய சீனி ஊற்றப்பட்டது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த பலகாரம். நல்ல இனிப்பாக இருக்குது. அப்போ இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸியாக நாங்கள் செஞ்சு எடுக்கலாம். வீட்லேயே ஒரு இலவான முறையில் செய்யக்கூடிய பலகாரம் ஒன்று தான் இது. அப்போ இது மாதிரி நீங்களும் இந்த பலகாரத்தை இந்த பண்டிகை காலங்களில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.